ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். மண்ணை மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நல்லா கிளறி விடணும். அப்படி கிளறி விட்டால் மட்டும்தான் அதனுடைய வளர்ச்சி நல்ல ஒரு அபாரமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். ஆனால் நான் கிளறி விடுறதில்லை. ஏன் அப்படின்னு மட்டும் கேளுங்களேன். இப்போ தான் எல்லாத்தையும் சரிப்படுத்தியிருக்கேங்க. பார்த்தீங்களா, தெரியுதா? கிளறி இருக்கிறது தெரியுதா? எல்லா தொட்டிகளையுமே மேக்ஸிமம் தொட்டிகள் காலையில் பார்த்தோன்னா இப்போ தான் இதெல்லாம் சமப்படுத்தியிருக்கேன். கிளறி கடந்துச்சு, எடுத்து இப்போ தான் சமப்படுத்தி விட்டுருக்கேன். எல்லாமே அப்படியே நம்ம கிளறுனா கூட இந்த அளவுக்கு கிளறுவோமா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ சத்து பத்தாது, நமக்கு பலன் பத்தாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த எலின்னு ஒருத்தங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, அடியில் ஆரம்பித்து கீழே வரைக்கும் இங்கே பார்த்தீங்களா, செடியே தோண்டி ரொம்ப போகிற அளவுக்கு என்ன தான் இது உள்ளே இருக்குன்னு இவங்க தேடுவாங்கன்னு எனக்கு புரியலை. தோண்டி இங்கே பாருங்க கிளறி எடுத்துருதாங்க. இது பெரிய செடியை கிளறும்போது நல்ல வளர்ச்சி அதிகமாகுது. விதை போட்டதை கிளறி விதையை தின்னுட்டு போனால் அது என்ன சொல்கிறது, ட்ராபேக்கும் இருக்குது, நன்மையும் இருக்குது. ஆனாலும் எல்லோரும் சொல்கிறீங்க எலிக்கெல்லாம் இறக்கம் பார்க்காதீங்க, மருந்து வச்சு விடுங்க அப்படின்னு. இன்னும் நான் சரி எவ்வளோ சாப்பிடுவேன், சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு போ, அதுக்கப்புறம் என்னால் என்ன செடி வளர்க்க முடியுதோ நான் வளர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்காக பொறுமையாக காத்திருந்துட்டுருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க.